வணக்கம் நேயர்களே, சிறப்பு நேரலைக்கு தற்போது உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தற்போது ஜம்மு காஷ்மீர் இதுவரை வரலாறு காணாத அண்மை கால வரலாறு, கடந்த 10-15 ஆண்டுகளாக வரலாறு காணாத அளவுக்கு மழை என்பார்களே, அப்படி ஒரு மழை தற்போது அங்கு பெய்து கொண்டிருக்கிறது. அதாவது மேக வெடிப்பு, காட்டாற்று வெள்ளம் என்பதெல்லாம் தற்போது சகஜமாகிவிட்டது. முன்பெல்லாம் எப்பொழுதாவது ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் மேக வெடிப்பு என்பது இந்த பகுதிகளில் ஏற்படும். தற்போது உத்தரகாண்டில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்தான் உத்தரகாண்டை புரட்டி போட்டது இந்த மேக வெடிப்பும் அதனால் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளமும். தற்பொழுது ஜம்மு காஷ்மீரிலே, ஜம்மு பகுதியிலே பல இடங்கள் வெள்ளத்திலே மூழ்கி கொண்டிருக்கின்றன. அந்த அளவுக்கு மேக வெடிப்பு ஏற்பட்டு கடுமையான வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வெள்ளத்திலே பல நதிகள், குறிப்பாக செனாப் நதி, சட்லஜ் நதி, அதே போன்று தாவி நதி ஆகியவையெல்லாம் தற்போது டேஞ்சர் மார்க் என்பார்கள், இந்த அபாயகர அளவை தாண்டி கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனால் தாவி நதியிலே அபாயகரமாக தண்ணீர் ஓடிக்கொண்டிருப்பதால் பல இடங்களில் பாலங்கள் உடைந்து விழுந்து விட்டன. தற்போது நாம் பார்க்கின்ற காட்சி கண்கூடாக ஒரு அழிவு ஏற்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மேக வெடிப்பின் காரணமாக காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு அந்த வெள்ளம் முழுவதும் தாவி நதியில் ஓடிக்கொண்டு திடீரென பாலத்தில் நீங்கள் பாலத்தின் அடியே அரித்து கொண்டிருப்பதால் பாலத்திலே வாகனங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. திடீரென அந்த ஜம்மு தாவி அந்த பாலம், 4வது பாலம், இது தாவி நதியின் மீது கட்டப்பட்ட 4வது பாலம் என்று கூறுவார்கள். அந்த 4வது பாலத்திலே நீங்கள் பார்க்கலாம், அந்த மேம்பாலம் திடீரென உடைந்து கார்கள் சிக்கிக் கொள்கின்ற அதிர்ச்சி காட்சிகள், நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்கிறது பாருங்கள், முழு திரையிலே பாருங்கள். அந்த காட்சியை உண்மையிலே அதிர்ந்து போய்விடும். பாலத்தின் மேல் நாம் சென்று கூட திடீரென பாலம் உடைந்து கார்கள் சிக்கிக் கொள்கின்றன. அந்த கார்களில் சிக்கியவர்களை மிக பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியேற்றுகின்ற காட்சிகளையும் நாம் பார்க்க இருக்கிறோம். மிக 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 இதுவரை நடக்காத ஒரு விடயமாக ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இந்த காட்சிகளை பார்க்கிறார்கள். என்றால் இது போன்று பாலங்கள் திடீரென இடிந்து விழுந்தது. அதாவது மக்கள் போக்குவரத்துக்காக பயன்படுத்தும் மிகப்பெரிய பாலம், இது சாதாரண குறுகிய பாலம் அல்ல, மிகப்பெரிய பாலம். தாவி ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ள 4வது பாலம் இது. அந்த 4வது பாலத்தில் தான் தற்போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. திடீரென பாலம் அந்த கடையில் ஓடுகின்ற வெள்ளத்தின் அழுத்தம் காரணமாக, அந்த வேகத்தின் காரணமாக பாலத்தின் தூண்கள் திடீரென உடைந்து பாலம் சரிந்திருக்கிறது. அப்படியே சரிந்து விழுந்தபொழுது அந்த பாலத்தில் சென்ற கார்கள் அப்போதே சிக்கிக் கொள்கின்றன. அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக மிக அதிர்ச்சிகரமாக காட்சிகள் இவை. இந்த விபத்திலே நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை. ஆனால் கார்கள் உள்ளே விழுந்திருக்கின்றன. 3 கார்கள் உள்ளே விழுந்து விட்டதாக கூறுகிறார்கள். ஆனால் மீட்பு படையினர் தற்போது மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர். எனவே இந்த காட்சிகளை பார்த்து நாம் அந்த தாவி நதியின் வேகம் காஷ்மீரினுடைய ஜம்மு பகுதியிலே பல இடங்களிலே அந்த பெருக்கெடுத்து வெள்ளப்பெருக்கு என்பார்களே, அது மல்டிப்ளை ஆகிக்கொண்டே செல்கிறது. 1, 2 என்ற பன்மடங்கு வேகத்துடன் சென்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பால காட்சிகளை அடுத்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். அந்த காட்சிகள் இன்னும் அந்த வெள்ளத்தின் வேகம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை காண்பிக்கின்ற காட்சிகள் தற்போது முழு திரையில் பார்க்கலாம். இதுவும் இந்த காட்சிகளை பார்க்கும்பொழுது நீங்கள் பார்க்கலாம் வெள்ளம் எந்த அளவுக்கு செனாப் நதி ஓடிக்கொண்டிருக்கின்ற காட்சிகள், செனாப் நதியின் வேகம் நீங்கள் பார்க்கலாம். அந்த பாலத்தின் 2 பாலங்களின் அடியிலே தொட்டுக்கொண்டு ஓடுகின்ற எந்த நேரத்திலும் அந்த பாலத்தை மூழ்கடித்து செல்லக்கூடிய அளவுக்கு வெள்ளம் இருக்கும் என்றுதான் பார்க்கின்றோம். உத்தர்காசியிலே செனாப் நதியில் உள்ள காட்சிகள் தான். செனாப் நதியில் எப்படி ஓடுகிற பதர்வா செனாப் பாருங்கள், எப்படி வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அருகில் உள்ள கோவில்கள், வீடுகள் என மலைப்பகுதி முழுவதும் தற்போது வெள்ள பெருக்கு தான் காணப்படுகிறது. அந்த வெள்ளத்தின் வேகம் எல்லா எதிரில் இருக்கும் அனைத்தையும் அடித்து சென்றுவிடும். எதற்கு தடுக்கவே முடியாது எதுவும் என்ற அளவுக்கு அந்த காட்டாற்று வெள்ளம் என்பார்கள். இந்த உண்மையான காட்டாற்று வெள்ளம் என்பதுதான் தடுக்கவே முடியாத அளவுக்கு அடித்து செல்லுகின்றன. வேகத்தின் உச்சத்திலே சென்று கொண்டிருக்கிறது. அந்த செனாப் நதியாகட்டும், தாவி நதியாகட்டும், சட்லஜ் ஆகட்டும், பல பகுதிகள். குறிப்பாக இதனுடைய வேகத்தின் காரணமாக ஜம்மு காஷ்மீர் நீங்கள் பார்த்தீர்கள், ஜம்மு, ஆர்எஸ்புரா, சம்பா, அக்னூர், நக்ரோட்டா, கோட் பல்வால், பிஷ்னா, விஜய்பூர், புர்மாந்தல், பத்தான்கோட், அதே போன்று கத்வா, உதம்பூரின் சில பகுதிகள் என அனைத்து பகுதிகளிலும் இந்த வெள்ளத்தின் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மழையின் வேகமும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இன்னும் இந்திய வானிலை ஆய்வு மையம், அதாவது இந்தியன் மீட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுத்துள்ள
எச்சரிக்கையின்படி அடுத்த 48 மணி நேரத்திற்கு மழையின் அளவு அதிகம் இருக்கும், தொடரும், கடுமையான மழை, கனமழை தொடரும் என கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த கனமழை தொடரும் என்று கூறியிருப்பதால் இந்த பகுதிகளிலே தொடர்ந்து அந்த வெள்ளத்தின் அளவு குறையாமல் அதிகரித்து கொண்டே செல்கிறது என்பதுதான் தற்போது அனைத்து வகையான மீட்பு பணிகளும் முழு அளவிலே மீட்பு படையினர் எல்லோருமே தற்போது களமிறங்கி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். SDRF என்று அழைக்கப்பட்ட ஸ்டேட் மாநில பேரிடர் படை மீட்பு படை, அதே போன்று தேசிய பேரிடர் மீட்பு படை, அதே போன்று இராணுவம், விமானப்படை, அது மட்டும் இல்லாமல் மீட்பு படையினர், சிறப்பு மீட்பு படையினர், கமாண்டோ படையினர் மற்றும் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் என அனைவரும் ஒன்றிணைந்து தற்போது அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மீட்பு பணிகள் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருந்தாலும் அந்த வெள்ளத்தின் வேகம் பல இடங்களில் அளவுக்கு மீறி, அபாய கட்டத்தை மீறி சென்று கொண்டிருப்பதால் என்ன செய்வது என தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் ஜம்மு காஷ்மீர் மாநில நிர்வாகத்தினரால் கூற வேண்டும். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய அந்த யூனியன் பிரதேசத்துடைய முதலமைச்சர் கூறும்பொழுது, அந்த உமர் ஃபாரூக் சொல்லும் பொழுது, நிச்சயமாக மிகப்பெரிய அளவுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், ஜம்முவில் எதிர்பாராத அளவுக்கு, வரலாறு காணாத அளவுக்கு என்றே கூறியிருக்கிறார். அந்த மழை அளவினை பார்க்கும்போது கடந்த 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கு மழை ஏற்பட்டிருக்கிறது.